நான் உதவி செய்யவும் விரும்பல. யாரை பத்தி கவலைப்படுறோமோ அவங்களுக்கு தான் உதவி செய்வோம். அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்ல, அவ மிகப்பெரிய மாயாவி. மந்திரத்தாலேயே எல்லாத்தையும் முடிச்சிருவா. சந்திரகாந்தா அவளுடைய கைகளாலே சமையல் பண்றதா பணிப்பெண்கள் சொன்னாங்க. அவளுக்கு மந்திரம்லாம் தெரியாது. தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறா. அப்படியே மந்திரம் தெரிஞ்சாலும் சமையல் அறையில எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சமையல் அறை ராணியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த மாயமும் பண்ணாம இவ்வளோ அகோரிகளுக்கு எப்படி உணவளிக்க முடியும்? தெரிஞ்சதுன்னா பெரும் சாபம் கிடைக்கும். மகாமந்திரி கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். சந்திரகாந்தா, நீ எப்படி என்ன நம்புறதுன்னு என்ன கேட்டேல்ல? உன்னை நம்ப வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவையில்லை. என்ன சொல்ற? தனியா நீ விருந்த செய்ய முடியுமா? அகோரிகள் சபிச்சிருவாங்க. உன்னோட உருவத்தையே அவங்க மாத்திருவாங்க. ஓ உடம்ப பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கும். அப்புறம் எல்லாமே வீணாயிடும். இளவரசி ஆகணுங்கிற கனவை விட்டுடு. இல்ல, நான் கண்டிப்பா விருந்த படைப்பேன். இது நான் தனியா செய்வேன். ராணி ரத்ன பிரபா இந்த சடங்கு செஞ்சிருக்காங்க, நானும் தனியா செய்வேன். அம்மாவோட சடங்க பொண்ணுங்க தான் செய்வாங்க, நீயே செய்யணும். அந்த அகோரிங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா? அந்த ராணி மட்டும்தான் எந்த மந்திரமும் இல்லாம இதை செஞ்சாங்களா? நான் பாக்குறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கேன்னு அவங்க சொன்னது எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன் குணமும் அவங்கள மாதிரி தான் இருக்கும். என்ன இருக்கும்ல? அகோரிக்கே அகோரினா அவங்களே என்ன பார்த்தா பயப்படுவாங்க. குரு, சீக்கிரமா போயிட்டு அந்த பொண்ணுங்களை தேடு. சீக்கிரம் கண்டுபிடிடா. ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி ஊ ரத்தத்தை குடிப்ப. ஃபத்வா ஜெய் போல்னா தகம் பிரம்மாஸ்மி ஊ ரத்தத்தை குடிப்ப. யார் நீ? நீ யாரு? சாதாரண பெண்ணே, ஒரு அகோரி கிட்ட எப்படி கேள்வி கேக்குறதா? உன்னை இங்கேயே இப்பவே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். நீ யாருன்னு சொல்லு. வீரர்களே, அகோரின்ற பெயர்ல யாரோ ஒற்றன் வந்திருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு இவனை அடிச்சு உதச்சி உண்மையை வர வைங்க. போங்க. ஓம் நம சிவாய. 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 அரை பொழுது நேரம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடு எங்க? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மன்னிங்க, ஏன் மருமகளால மாபெரும் விருந்து பண்ண முடியாது? அவ கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். உணவை தயார் பண்ணாத அவளை சாபத்துக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. ஓ மருமக எங்க? ஓ மருமகளை கூப்பிடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் இங்கதான் இருக்கேன். அங்க பாரு, அவ ரொம்ப கொடூரமா மாற போறா. அதுக்கப்புறம் வீராவோட மனசு மாறிடும். பயந்து போய் அவன் நம்ம கிட்ட வந்துருவான். இது ஒரு மாய கத்தி. இதால நான் உன் வடிவத்தை ரொம்ப கொடூரமா மாத்த போறேன். நீ கொடுத்த வாக்க மீறிட்ட.